இல்லை உங்களுக்கு ஃபைன் கேஜி தான் கைஸ் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. புதுசாக வர மாட்டீங்க, வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போடும். அது இருக்குன்னா இங்கே வச்சுக்கா போட்டு தெளிவாக வரமாட்டானே ஸ்னேப்பரால். ஓ செத்துட்டானா. சரி ஓகே, ஃபஸ்ட்டில் நம்ம டீமால் அடிச்சிட்டான் போல். சரி தெரியாமல் போச்சு. சரி ஓகே, இங்கே வச்சு அவனை அடிச்சிடுவோம். பேக்ரவுண்டில் மியூசிக் வரும். அந்த மியூசிக் இருக்குன்னா நான் பேச வராது. எனக்கு சில நேரத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியாது. அதுக்காக தான் அந்த மியூசிக் போட்டு வச்சுருக்கேன். அந்த மியூசிக்கை அதனால தான் கைஸ் உங்களுக்கு இப்போ கேட்காது. கொஞ்சம் சவுண்டு வால்யூமில் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன், அதனால் கேட்காது. நான் ஏதாவது பேச தெரிலனா அப்போ போட்டு விடுவேன் அந்த மியூசிக்கை. சரி ஓகே, ரைட்டு இங்கடா இருக்காங்க. இன்னொருத்தேன் க்ளோவெல்லாம் போட்டு மறைச்சிட்ருக்கேன். ஒருத்தனாக இருக்கேன், அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டாச்சு. ஒருத்தனாக இருக்கேன்னா இந்த கேமை விட்டு வெளியே போவோம். பாவம் சைக்கிள் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ புதுசாக ஒரு கேமுக்குள்ளே போயிருக்கோம். அது புதுசாக கேம்லாம் கிடையாது, அதே திரும்படியும் ஒரு லோன் கேமுக்குள்ளே போயிருக்கோம். லோன் ஃபோட்டோவில் போயாச்சு. அதே டீமான்னு பார்த்தா அதே டீம் கிடையாது, வேறு டீம் தான். இப்போ என்னன்னா பின்னாடி அந்த பாட்டு ஒரு வந்து நான் ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருக்கேன். அந்த சாங்கு ஸ்பாட்டிஃபை யாரா அது? வாவ், என்ன ஒரு கேர்ள் ஒன்று அடிச்சு பிடிச்சி நம்மளை இது சரியாக நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டியதான். யாருக்கிட்ட வந்து கீ வச்சு அடிச்சுனா கத்தி வச்சு கத்தி மேலே கத்தி உன சுற்றி மயக்க முத்தி போராடிய என்னடா அட பாவியாடே என்னடா ஐயோ என்ன இது இப்படி அடிக்குது? ப்ரோப்ளெல்லாம் கிடையாது, சாதாரண பாட்டு தான். அது விளையாட தெரியாது, எப்படி போய் ஸ்பெக்டேட்டரில் பார்க்கணும்னு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் கை விட்டு போச்சு. முன்னாடி விளையாண்டது இப்போல்லாம் இல்லை. ஆமாம், சரி ஓகே. ஒரு டபுள் பாரில் 2 டபுள் பார் எடுத்துருக்காரு இந்த பொம்பளை. திரும்படியும் போய் எங்கே இருக்கு ஓடு ஃபஸ்ட்டு இந்த இது அது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்க, என்னன்னு தெரில. அதை தூக்கி போட்ட ப்ளூ கலரில் இருக்கிறது நீங்கள் திரும்பி வருது அடிக்க மாட்டேன். போயிட்டு க்ளோவால் போட்டேன், ஏன் வரல? ஐயே ப்ரோ, என்ன ப்ரோ பிளேயர் ஆகிடுச்சு அந்த பொம்பளை. வா விட மாட்டேன். அடுத்த ரவுண்டு ஜெயிக்கிறோமா இல்லையா அங்கே மட்டும் பாருங்க. எப்படி ஜெயிக்கிறோம் மட்டும் பாருங்க. அடி ஒன்றும் இடி மாதிரி இருக்கணும். எப்படி மண்டை பிச்சுக்கிட்டு போகணும். அடி ஃபுல்லாக பாருங்க. எனக்கு வெளியே எடுத்துகிட்டு போவேன். எங்கே போச்சு அந்த பொம்பளை? பொம்பளையாக இருந்தால் முன்னாடி வா, நீ ஆம்பளையாக இருந்தால் முன்னாடி வராத. இதை வந்து சுற்றினா அப்போ அதை ஆம்பளை அடி போது. எப்படி நாங்கள் அங்கே வந்தாலே இப்படி வந்து எனக்கு நடையில் வந்து எப்படி அப்போ இன்னொரு கேளு. இங்கே இருக்கு அந்த பொம்பளை. இன்னொரு பொம்பளை எங்கே இருக்கு? அது பொம்பளையாக இருந்தால் முன்னாடி வர சொல்கிறான். ஆம்பளை அது பொம்பளையாக இருந்தால் முன்னாடி வர சொல்கிறான் ஆம்பளை. நான் வந்து என் டீம் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ அது செட்டே போட்டா? சரி ஓகே ரைட். எப்படி என்னோட ப்ரோ பிளேயர் அதான் இருந்துச்சா ரைட்? ஓகே ரைட்டு, அடுத்த ரவுண்டு போய் இப்போ பாருங்க ஸ்டார்ட் ஜெயி. ஓ அது 3 ரவுண்டு ஜெயிச்சிருக்காய். நம்ம ஒரே ஒரு ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்கோம். விடவே கூடாது, நம்மளை அதை விடவே கூடாது. பாருங்க எப்படி அடிக்க மட்டும் அழுத்திப்படி அழுத்தி தான் பிடிச்சேன். ஏன் வரமாட்டேங்குது? ஓய் ஏன் வரமாட்டேங்குது? இங்கடா போச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஆமாம் தப்பு பண்ணிட்டேன். தாம்சனை வச்சு ஒரே அழுத்தி பிடிச்சி செல்லை பிஞ்சுக்கணும் போது அந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சி இப்போ பாருங்க தாம்சனை வச்சு மண்டையிலே ஒரே அழுத்தி போடுறேன். எப்படி மண்டையில் பட்டாலும் செத்துக்குவோம். என்னடா நம்மளை அழுத்தி வச்சது? ஓ மை காட், ஐயோ தப்பு பண்ணுறேன். முன்னெல்லாம் என் விளையாட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். எனக்கே தெரியும். நான் ப்ரோ பிளேயராக இருந்தேன் ஒரு சமயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நூப் ஆகிட்டேன், பாட்டாகவே ஆகிட்டேன். பாட்டுன்னு சொல்ல நான் நூப் ஆகிட்டேன். பாட்னா அது வேறு, நான் நூப் ஆகிட்டேங்க. வரவே மாட்டேங்க இருந்தாது. அதுக்குள்ளே 5 மேட்ச் ஜெயிச்சுச்சா? ஒரு பாட்டை கூட அடிக்காமல் இருக்கணும். எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது காரணம். இப்போ நான் சரி ஓகே அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச்சில் யார் வர போகிறான்னு தெரியல. அடுத்த மேட்ச் போவோம்.
வாங்க யூஎம்பி எடுத்துருக்கேன் அந்த எனிமி. அவனே நம்ம டீமோட வந்தோம், முன்னாடி உள்ள டீமில் வந்தோனா அப்படின்னு பார்த்தா இல்லை. செல்லு வேறு ஹேங் ஆகுது ஏன்னு தெரில. ஆமாம் கைஸ், நான் இயர் பக்ஸை போட்டு அப்படியே ஸ்பாட்டிஃபைல பாட்டும் கேட்டுருக்கேன், இந்த சவுண்டும் கேட்குது, ரெக்கார்டுமே பண்ணிட்டுருக்கேன். அதுவும் ரெக்கார்டில் வந்து சிஸ்டமில் வால்யூமில் தான் ரெக்கார்ட் ஆகுது. என்னத்த சொல்ல இவ்வளோ பண்ணுது. பரவாயில்ல, முன்னாடி இந்த செலவோட இந்த செல் பரவாயில்ல. புது செல் வாங்கிட்டேன்னு சொன்னேன் முன்னாடியே. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ அந்த டாபிக் போவேன், அந்த டாபிக் போவோம். லைக்கு கூட எனக்கு விழுகுது ஃப்ரீ ஃபயரில். ஓகே ரைட், ஒரு இது நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்தது யார்? யூஎம்பி தான் கைஸ் பெஸ்ட்டான கன்னு நான் சொல்லவே மாட்டேன், அதுதான் ஒஸ்ட்டான கன்று எப்போவுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸ்னைப்பரை விட வா இல்லை, நான் ஸ்னைப்பர் பெருசு கண்ணு, அதுவும் பைசானை விட வா யூஎம்பி பெருசு இல்லை இல்லை. எப்போவுமே எனக்கு பைசான் தான் வரும், யூஎம்பி எனக்கு வராது. என்ன தான் யூஎம்பி பைசானை விட கெத்துனாலுமே எனக்கு வந்து பைசான் தான் வரும், யூஎம்பிலாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. சரி ஓகே ரைட்டு, இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஒன்று போட்டால் ஹெச்பி குறையும், அதனால் போட்டேன், ஒன்றும் வரல. ஐயோ எங்கடா இருக்கேன் இனிமே, ஹேங் ஆகுறதா எனக்கு செல்லு. ஐயோப்பா என்னடா இது. ஓ நம்ம தான், எப்போவுமே நம்ம தான். அவன் மட்டும் அடிச்சு அவன் ஹெச்பியை தான் குறைச்சி விட்டான். நான் வந்துட்டு அவன் எனக்கு தான் அப்படி கில்லு விழுந்துச்சு, நானா லாஸ்ட்டாக அடித்தேன். எனக்கு தான் கில்லு, ஓசி கில்லுன்னு சொல்லக்கூடாது, நான் தான் அதை கில் எடுக்க பார்த்தேன். டப்புக்குன்னு அவன் வந்துட்டான். நல்ல வேலை ஓசி கில் அவனுக்கு போல, நம்மளுக்கு தான் கில்லு விழுந்துச்சு. என்ன நான் அவுட்டாக போகிறேன். ஹெட்ஷாட் போகுச்சு, டபுள் பாரம் நம்பவே கூடாது. ஹெட்ஷாட் போகுச்சு, ஏன் சாகிறேன்னு தெரில. ஏன்டா சாகிறாவே, ஹெட்ஷாட் தான் லைட்டாக தான் போச்சு. அதுக்கு P90 பெஸ்ட்டுடா. ஓகே இங்கே வச்சவனே அவனை அறுப்போன்னு பார்த்தா இல்லை, அவனுக்கு கில் போயிடுச்சு. இப்போ அவன் செத்துட்டான், இவன் சாகலை. சரி ஓகே, நம்மளுக்கு ஒரே ஒரு கில்லாவது கிடச்சிச்சே. ஒரு கில் இல்லை, ஏகப்பட்ட கில் எடுத்துருக்கேன். அதில் இந்த மேட்ச்சில் ஒரு கில்லாவது கிடச்சிச்சே. ஸோ ஓகே ரைட்டு பரவாயில்ல. இப்போ அடுத்த மேட்ச் வந்துட்டோம். அடுத்த மேட்ச்சில் இப்போ அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க, இடி மாதிரி இருக்குது. ஒரு ஹெட்ஷாட் விழுகலை. அட பகையலாம், ஏன்டா ஹெட்ஷாட் விழுகலை. நான் அழுத்தினாங்கன்னா பிடிச்சேன், அழுத்தி பிடிச்சி அப்படியே மேலே தள்ளுனே, ஏன்டா ஹெட்ஷாட் விழுகலை. ஐயோ எங்கிட்டோலாம் க்ளோவால் போடுறேனே. தம்பி பொருளா அடிக்காதடா, டே பொருளா தம்பி. எங்கடா என் செல்லு ஹேங் ஆகி தொலைகிற, இதெல்லாம் ஒரு செல்லு வச்சுக்கிட்டு. மோட்டோ ஒரு பரவாயில்ல இருக்குது, மோட்டோன்னு நான் ஒரு செல்லு வச்சுருந்தேன், அது ஒரு பரவாயில்ல, அதுக்கு மோட்டோ பரவாயில்லன்னு சொல்கிறேன். சரி ஓகே ரைட்டு. டேய் அடிக்காதடா, எங்கடா ஹெட்ஷாட்டே போய் எங்கடா அழுத்தி பொடி அழுத்தி. டேய் என்னை போட்டு மூச்சுட்டாங்கடா அப்படியே எறும்பு மாதிரி. அடைச்சை ஒன்று கூட அழுகிற மோஜெல்லாம் எனக்கு வந்து ஹேங் ஆகி தொலையுது கைஸ் இந்த செல்லு. என்னடா பண்ணுறீங்க. ஓகே ரைட்டு, கீழேருந்து அடியிலேருந்து அடிச்சிடுவானுங்க, அதெல்லாம் தேவையில்ல. டேய் ஏன்டா அழுத்தி பிடிக்கல, லைட்டாக தான் அப்படி மேலே தூக்குனேன், அப்போ வரும் பார்த்தேன். அந்த செல்லில் வந்துச்சு, இந்த செல்லில் வர மாட்டேங்குது. எந்த ஆப்ஷனுமே ஆன் பண்ணாமல் அந்த செல்லில் வந்துச்சு, இதில் வரவே மாட்டேங்குது. சரி ஓகே ரைட்டு, தூக்கி போட்டுருவோம். எங்கடா ஓடுற, என்கிட்ட தப்பிக்க முடியாது. இது மேலே ஏறலான்னு பார்த்தா ஏற முடியலடே, ட்ரக்குக்கு மேலே ஏற முடியலடா. அதுக்குள்ளே என் டீமால் போட்டேன் அவன், அந்த இவன் தான். டேய் எத்தனை அடி தான் அவனை அடிக்கிறது. டேடி போச்சுடா, ஹெட்ஷாட் அடிச்சிட்டான்டா. இதுக்கு மேலே தப்பி போகணுமே. பின்னாடி இருந்து அடிக்கிறான்டா. ஐயோ இங்கே போடுறா, கொஞ்சம் இதில் சென்சிட்டிவியும் ஒழுங்காக வைக்க முடியல. சும்மையிலே சென்சிட்டிவி வைக்க முடியல. இந்த மேட்ச் வேறு ஆரம்பமாயிடுச்சு. செட்டிங்கில் போய் சென்சிட்டிவி வைக்கலனாலுமே வைக்கலாம், ஆனால் நான் அப்போ வைக்க தோணலை எனக்கு, அதனால் வைக்கலை. இது என்ன பேசுன்னு கேட்குறது புரியுது. இப்போ ஸ்னைப்பர் அடிச்சிட்டேன், இப்போ சென்சிட்டிவி ஓவராக வைக்கலனாலுமே என்ன, டிஃபால்ட்டில் இருந்தாலுமே என்ன, ஹையாக இருந்தாலுமே என்ன, அந்த சென்சிட்டிவியை தான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் என்ன, என் ஸ்னைப்பர் இருக்கிறதுனால எல்லாமே பக்காவாக இருக்கும். பாருங்க எப்படி அடிக்கிறீங்க மட்டும் பாருங்க. அவனுக்கு ஸ்னைப்பரில் ஆட தெரியுமான்னு தெரில, ஆனால் ஸ்னைப்பரில் ஆட தெரிஞ்சால் ஒழுங்காக ஆடி என்னை தோக்கடிச்சிடுவேன். ஸ்னைப்பரில் ஆட தெரிலனா தான் ஆட தெரியாது. என் டீமாருக்கு மட்டும் இல்லை. ஐயோ டேய் என்ன, அவனுக்குமே குறைச்சி ஹெச்பி, 2 ஆளுக்குமே குறைச்சி ஹெச்பி. என் டீமால் பக்காவாக இருக்கேன், உஷாரா 2 ஹெச்பியுமே குறைச்சி விட்டு வச்சுருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும். இப்போ இல்லை, அப்புறமேட்டுக்கு வரும் 12th படிக்கும்போது. ஓகே ரைட்டு, மேலே வைக்கேன். ஏறும்போது பயத்துட்டே தான் போனேன். இங்கே இல்லையா, அப்போ அவன் இந்த சைடு இருக்கானா. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு
வந்ததுக்கு நிமிடங்கள். ஐயோ சரி ரைட், இது பரவாயில்ல, இதுவாச்சும் லோன் வந்துச்சு. பிஆர் ரேங்க் சிஎஸ் ரேங்க் இருந்தா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைங்க தேவையில்லை. சரி பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. பாய் எஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் எஸ், பாய் 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 பாய். சொல்லி ஊத்தி குடி உன்னை கொடி மச்சான